எங்க பெரியவங்கள மூத்த திருநங்கைகளை வந்து அவமானப்படுத்துற மாரி போட்டோ போட்டோ அசிங்கசியமாவோ குரூப் மெசேஜில் எங்களுக்குன்னு ஒரு குரூப் அமைச்சு வச்சிருக்கிறோம். அந்த குரூப்ல எங்க பெரியவங்களுக்கு அசிங்கமான இந்த மவுண்ட் மந்த்ரான்றவங்க பண்ணுவாங்க. அவங்க அவங்க கூட ஒரு சில 4 பேர் சேர்ந்துக்கின்னு எங்க பெரியவங்க ஒவ்வொருத்தரை கேட்டு கேட்டு அவங்கள அவமதிப்பு இல்லாத பேசி, இதுக்கு முன்னாடி இன்னொரு பெரியவங்கள பேசி அவங்கள தகாத வார்த்தைலாம் கேட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போற அது போறேன்னு அவங்கள மடக்கி அவங்கள மிரட்டி 5,00,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு இதே மாரி ஒரு ஒருத்தரை பிளாக்மெயில் பண்ணி ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க. கேட்க சொல்ல எங்க பெரியவங்களும் இருக்கிறாங்க சூளமேட்டில், அவங்களையும் திருப்பி அந்த மாரி கேட்டு பண்ணுவோம். நாங்களாம் சின்ன திருநங்கைங்களாம் எல்லாம் போய் அவளை விசாரித்து கேட்கலாம் கொள்ளலான்னு போனோம். போன இடத்துல அங்கே இல்லை, அங்கே இருக்கிற வாலிப பசங்க அவளுக்கு சப்போர்ட் ஆயிடுது. எங்களை கத்தி கப்படாலாம் எடுத்துன்னு வந்து அடிக்க வந்தாங்க. அடிக்க வந்து நாங்கள் எல்லாம் ஒரு 40 50 ஒரு 200 திருநங்கை போனோம். போனோடனே அவனுங்க ஓடிடுவோம். எங்களால் ஆதங்கம் தாங்க முடியாது. அவள் வீடை திறந்து வீட்டை உடைச்சோம். இதுதான் உண்மை. இல்ல கைது செய்யப்பட்டீங்களா? அது எப்படி அது கைது பண்ணாங்கன்னா ஒரு சிஎம் போற நேரத்துல இப்ப சட்டசபை கூடுது நேரத்துல இந்த நேரத்துல நாங்க போய் மறியல் பண்ணலன்னு போல நாங்க ஒரு மனு கொடுக்கலான்னு போனோம். நாங்க மறியல் பண்ணி இது பண்ண போறேன்ட்டு பிரச்சனையா ஆயிட போதுன்னா அவங்கள இட்டுன்னு போய் எங்களை ஒரு இடத்துல இது பண்ணி அப்புறம் அவங்களே எங்க 4 பெரியவங்களை இட்டுன்னு போயிட்டு ஸ்ட்ரைட்டாவே விஜய் சார் கிட்ட போயிட்டு விஜய் சார் கிட்ட போய் எல்லா உதவியும் பண்ணி எங்களுக்கு நல்லா சட்ட பிரகாரமா நடவடிக்கை எடுக்கிறேன்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. எங்களுக்கு என்ன தேவைன்னா மந்த்ராவை ரிமாண்ட் பண்ணணும். அடிக்கடி எங்களோட பெரியவங்களுக்கு கொச்சை பத்தி யூடியூப் சேனல் அவங்க கையில இருந்து ஒரு திருநங்கையை பத்தி ஒரு திருநங்கையே வந்து இது பண்ற மாரி இருக்குது. அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். அவங்க ரிமாண்ட் யூடியூப்ல பேசுறப்ப அவங்க சேனலை பண்ட் பண்ணணும். ஆத்திராட தீராது. ஏன்னா அவங்க வந்து எல்லா பெரியவங்களையும் பத்தி ரொம்ப தகாத ஒண்டி இருந்து பேசுறான். நாங்க சரி 500 திருநங்கைங்க இருந்து பேசுறோம். நான் எங்களால பெரியவங்க வந்து கொச்சை பத்தி அமங்கலம் பண்ற மாதிரி இருந்தா நாங்க ஏன் பெரியவங்க கூட இருக்க போறோம்? எங்களை பெரியவங்க நல்ல முறையா தான் வழி நடத்துறாங்க, நல்லபடியா தான் எல்லாம் செய்யறாங்க. நாங்க அதனாலதான் எங்களோட பெரியவங்க கூட நாங்க இருக்கிறோம். என்னன்னா அவங்களுக்கு கொண்டி பணம் தேவை, அவங்களுக்கு கொண்டி எல்லாமே தேவை. மந்த்ரா பிளாக்மெயில் பண்ணி எல்லாரையும் வர வச்சு 10 திருநங்கைகளை மிரட்டினா கேக்குறேன் எவ்வளவு கேட்பாங்க? ஒரு 5 லட்சம் கேக்குறாங்க. அதை கொடுத்தா அப்படியே சால்வ் ஆயிடுறது. இல்லையா பிரச்சனையை அதிகம் பண்றது. அப்படி பாக்குறாங்க. பணத்துக்கோசம் எதுக்கு? கேளுங்கண்ணா, இன்னைக்கு ஜமாத்து வேணாம், பொட்டிங் சிஸ்டம் வேணாம், எதுவுமே வேணாம், கோச்சிங் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு அவ ஒரு குரூப் ஒண்ணு ஆரம்பிச்சா, ஒரு மீடியால ஒண்ணு பேசுறான். இன்னைக்கு நீயே ஜமாத்துல யூஸ் பண்றிய, நீயே ஜமாத்து முறையாவே எங்க பெரியவங்களை எதிர்த்து அவங்களே ஒரு ஜமாத்து உற்பத்தி ஆகி அவங்களும் ஒரு நாயக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு நாயக்கு உற்பத்தி பண்ணி இப்ப இது பண்றாங்க. இப்ப ஜமாத்து வேணாம், எங்களுக்கு தட்டு வேணாம், எங்களோட நாயக் சிஸ்டம் வேணான்ட்டு இவங்களே நாயக் சிஸ்டம். அவளுக்கு இப்ப தட்டு வேணா, தட்டு வேணா போன்டா நீ போன, இப்ப தட்டு உனக்கு வேணும், நாங்க எப்படி தர முடியும்? எங்களோட வாக்கு அதுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்ப வந்து எல்லாத்துக்கும் பெரியவங்க மூத்த திருநங்கை இருக்கிறாங்க. அந்த மூத்த திருநங்கையா இவங்களுக்கு ஆகணும்னு ஆசை. அந்த ஆசையாலதான் இவ்வளவும் பண்றது. இதுதான் நாங்களோட